ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் மட்டன் கிரேவி தாங்க செஞ்சுட்டுருக்குறோம். ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு மண் சட்டியில் செய்ய போகிறோம். புதுசாக வாங்கியிருக்கோம் மண் சட்டி, இதை பழக்கப்படுத்தியாச்சு. இது நாங்கள் அன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி பழம், கறிவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்துக்குவோம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கிரேவிக்கு தேவையான கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மண் சட்டி வந்து நல்லா சூடாகவே இருக்கும். அந்த சூடே போதும் இதெல்லாம் நல்லா கலந்து விடுறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மண் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ மட்டன் தாளித்து விட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மட்டனுக்கு தேவையான மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், மஞ்சள் தூளையும் உப்பும் நல்லா மட்டனில் கலந்ததுக்கப்புறம் அப்படியே தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஏன்னா மட்டன்லேருந்து தண்ணி விடும். அதை நல்லா அதிலே வேகட்டும் கொஞ்ச நேரம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், மட்டன் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கிரேவி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கிரேவி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க.
பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவிடுவோம். அவ்வளோதாங்க, மண் சட்டி மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இப்படி மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.